തുളസി വീട് വന്നാച്ചേ. എല്ലാരും വന്നു കഴിഞ്ഞു. നീ എന്താ എങ്ങനെ ഇരിക്കുന്നത്? കാത്തോട് തന്നെ നീയല്ലേ? ഹലോ, എന്നടി ரொம்ப வெக்கப்படுற? இப்பதான் மாப்பிள்ள வரலையே. நாடத்தை வேஸ்ட் ஆக்கണ്ട. கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரொம்ப தேவைப்படுடி. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. கோவிந்தராஜன். ഇതെങ്ങനെ എടുത്താ? உட்காருங்க. ஜாங்கிரி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். மன்னிக்கணும், என்ன அதிகமாயிடுச்சோ? கை கழுவில்லான்னு நினைக்கிறேன். சரி வாங்க. കേരള അല്ലേ, കുറച്ച് ഓയിൽ കൂടുതലായിട്ടിരിക്കും. அன்னைக்கு நீங்களும் நானும் வேற வேற ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்பதான் சந்திக்கிறோம். போதும், நிறுத்து. அன்னைக்கே என் தங்கச்சிக்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். குலங்கோத்திரம் தெரியாதவன், ஸ்டேட்டஸ் இல்லாதவன். அவன் கேட்கல. எப்படியோ என் தங்கச்சியை மைக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவளை பெத்துட்டு அவ போயிட்டா. இப்ப இவளை எதிர சேர்க்கறது இப்ப இல்ல, எப்பவுமே இந்த சம்மந்தம் நடக்காது. சே, நீ ஒரு மனுஷனா? என் மச்சான கொண்டதும் இல்லாம அது வெளியில சொல்ல முடியாத மாதிரி என் தங்கச்சி வாயை கட்டி போட்டுட்டேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு சம்மதம் பேச வந்தேன்? ஏதோ பேப்பரை பார்த்து எழுதி போட்டோம். இப்பதான் தெரியுது எங்களுக்கு அந்த சம்மதம் வேண்டவே வேண்டாம். உள்ள போனவங்களை இன்னும் காணுமே, அவங்களா டிசைட் பண்ணிக்கிறாங்களா? அப்புறம் நான் எதுக்கு ஒரு பெரிய மனுஷன்? நான் வந்தது என் மகனுக்காக இல்ல. ஆஃப்டர் ஆல் என் தயவுல இருக்கிற உன் தங்கச்சி பையனுக்காக. முறிஞ்சு போன உறவு முளைக்குதோ விடமாட்டேன். ஜாதி கட்ட பைய குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க விடமாட்டேன். டேய், இது ஏன் வீடு. நீ விருந்தாளியா வந்திருக்கேன்னு பாக்குறேன். இல்லனா 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 செருப்பால் அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளில தள்ளு. என்னடா சொன்ன? திங்கிறதுக்கு பக்கத்துல நானும் இன்னும் திமிரு ஒண்ணு விட்டு போகல. நிறுத்தா நிறுத்தா. அவர் யாரா நினைச்சேன்? ரயில்வேல ஒரு சின்சியர் ஆபீசரா சர்வீஸ்ல இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? மத்தவனுக்கு எவ்வளவு உதவிகரமா இருந்திருக்கா தெரியுமா? அதுக்காக யாருக்கிட்ட 10 பைசா கை நீட்டி வாங்குறது இல்ல. ஏடா, அவர் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க உனக்கு துப்பு இல்லடா. சரி, இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சது உன்னை கண்ட துணமா வெட்டி போட்டுருவாங்க. போடா போடா நீ. டேய், மறுபடியும் அந்த பையன் காதல் கீதல் ஏதாவது போன்ல பேசினா நடக்கிறது வேற. நிறுத்துறா. என்ன முறைக்கிற? போடா மரியாதை. போடா அரசி, போடா. லோய்தா, நீ தைரியமாடா, நீ தைரியமா. എന്താ ചെറുക്കനെ വലിയ സ്റ്റേഷനിലാണല്ലോ പോകുന്നത്? என்னையாச்சே? இப்பதான் போனா அதுக்குள்ள திரும்பி வர்றாரு. பிரச்சனையா இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. ഇല്ലല്ലോ. I'm sorry துளசி. கேட்டியாம்மா, எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லையா? கொலங்கோத்தம் தெரியாதவனா? நீ ஜாதி கட்ட பொண்ணா? நீ பிறந்த உடனே உங்க அம்மா கொன்னுட்டியா? இதெல்லாம் சொன்னது யார் தெரியுமா? என் சொந்த மச்சான். அப்படின்னா சீனிவாசன் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் தாமா. வந்த பெரிய மனுஷன் சொல்றான், அவன் தன்னோட மகனுக்காக வரலையா. ஆஃப்டர் ஆல் வேற வழி இல்லாம அவன் தயவுல இருக்கிற என் தங்கச்சி மகனுக்காக வந்தானா. அதை விடுங்கப்பா. எதிர்பாராம அவர் வந்ததும் நல்லதா போச்சு. பிரிஞ்சு போன உறவு தழைக்கிற நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடலாம். என் தங்கச்சி பையனை கட்டி வைக்கிறதுக்கு அவன் காலை பிடிக்கணுமா? என் மானம் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறியாமா? என்னை முட்டாள் நினைக்கிறவன் அன்னைக்கு என் கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளவன் அவன்கிட்ட நான் போய் கெஞ்சணுமா? என்ன மன்னிச்சிருமா? என் மரியாதை எல்லாம் விட்டு எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்குமா? லட்சுமி, நீ விரும்புறவன் யாரும் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் என் டிரைவரோட மச்சான். அது இல்லாம அவன் நம்ம ஜாதி இல்ல, நாம சைவம். காதலுக்கு குலம் கோத்திரம் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னா நாம எல்லாருமே ஒரே மனுஷ குலங்க தான்.
அது மட்டும் இல்லைண்ணா, அவருக்கு என் சங்கீதம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதனால நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா. இங்க பாரு, இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்சது. உன் விருப்பப்படி நீ போனா இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. ஐயா ஐயா வேணாங்க ஐயா, சொன்னா கேளுங்க. ஏய், ஐயா வேணாங்க. போடா. ஏய், எங்க ஐயா, உன் புருஷன்? ஐயா வேணாங்க, ஐயா வேணாங்க. லக்ஷ்மி வராத, லக்ஷ்மி வராத, லக்ஷ்மி போய் லக்ஷ்மி. ஐயா ஐயா வேணாங்க, விட்டுருங்க ஐயா. என் கௌரவத்தை கெடுத்து என்ன சந்தி சேர்க்க வச்ச இவளையும் இவன் புருஷனை கொலை பண்ணாதான்டா எனக்கு நிம்மதி. தள்ளிப்போ. லக்ஷ்மி லக்ஷ்மி போயிடு. லக்ஷ்மி கவலைப்படாதம்மா, உனக்கு வேற இடத்துல நல்ல சம்பந்தம் பார்க்குறேன். இல்லப்பா, நான் ஏதாவது வேலையில சேரலாம்னு இருக்கேன். ஃபாதர் அமல்ராஜனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னா எப்படிம்மா? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? அது என் கடமையும் கூடமா. உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கறேம்மா. வேண்டாம்ப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அவரை தவிர வேற ஒருத்தருக்கு என் மனசுல இடமே கிடையாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுமா, எனக்காக கல்யாண புடவை கட்டிக்கிட்டு உன் அம்மாவோட நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாம்மா, என் கண்ணார பாக்குறேன். அப்படியே ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறேன், அதை பார்த்துக்கிட்டே காலம் தள்ளிடுவோம். സാറേ, തുളസിക്കുട്ടിയെ കാണാൻ ഇപ്പൊ മഹാലക്ഷ്മി പോലെയുണ്ട്. டேய், நல்லா ஏறா. என் பொண்ணு வேலைக்கு போயிடுவான். நான் அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அவன் என் பக்கத்தில் இருக்கிறத நினைச்சுப்பேன். ഒന്ന് ചിരിച്ചേ. அப்பா, அப்பா சாப்பிடலாமா? அப்பா, உங்க மனசுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்களே, எப்படி பார்த்தாங்கவன் இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. எனக்கு வேற யாரு இருக்கப்பா? அப்பா, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். பேசுங்கப்பா, கண்ணு திறந்து பாருங்கப்பா. ஆலப்புழையில் அந்த பொண்ணு பார்க்க போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்க வந்திருக்கா. ஆஹா. ம்.
இந்த சம்மந்தத்தில் அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 1 மாதம் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு இவன் அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கான். போனா அம்மா நான் ஃபோன் பண்ணதானோ உண்மைதான். ஆனால் தப்பா எதுவும் பேசல. இதை பாருப்பா, நீ தப்பா பேசுனியா சரியா பேசுனியா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. சீனு, அவங்களுக்குன்னு சில சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, அதுக்கு நாம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். ஏனுங்கம்மா, கேஷ் நோ பாரு வரதட்சணை வேணான்னு சொல்லி தான் நல்ல கருத்துக்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். இது தெரிஞ்சுதான் அம்மனி போட்டோவும் அனுப்பிச்சுது. என்ன நம்ம பையன் ஒரு படி மேலே போய் ஃபோன் பண்ணிட்டான், இது தப்புங்களா? தப்புதான்ப்பா, தப்புதான். எனக்கும் தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா இன்னொரு விளம்பரம் கொடு, வேற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு உடனே கல்யாணம் பண்ணி. நான் அந்த பொண்ணை தான். சீனு, அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமேப்பா. எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணுவேன். ஹலோ ஹலோ, சீனிவாசன் பேசுறேன். துளசி கிட்ட பேசணும். ஏய், உனக்கு அறிவு இல்ல? ஒரு தடவை சொல்ல கேட்க மாட்டேன். துளசி நீங்க யாருமே கிடையாது. முதல்ல போன வை. வைடா. துளசி, நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் உன் கூட என்னால் பேச முடியல. நான் சொல்லணும்னு நினச்சதை இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். நீ சொன்னதை மீறி என் ஃபோட்டோவையும் அனுப்புகிறேன். மேரேஜ் சார் மேட் இன் ஹெவன் சொல்லிட்டு அவன் பாடி சிங்கப்பூரை பார்த்து போயிட்டான். ஆனா இங்க நீ படுற வேதனையை பார்த்தா, ஏ சீனு இங்க பாரு, கல்யாணம் எல்லாம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இல்லடா, நரகத்துல தான் நிச்சயிக்கப்படுது. இருக்கிற டென்ஷன்ல இவனையும் பிடிச்சி தள்ளிட்டு நானும் குதிச்சிடலாமான்னு இருக்கு. இது ஒரு பேச்சுக்காக சொன்ன பேலன்ஸ் எல்லாம் விழுந்துச்சு. சீனு, இப்போ என்னடா பண்ண போகிறேன்? நான் வணக்கம்ண்ணா. எல்லாம் தாடியோட வந்திருக்கானுங்க. மலையாள பட டைரக்டர் சார். எந்த சேட்டா, எந்த காரியம்? அண்ணா தாடி மாத்திரம் தானே மலையாளா, உடம்பு பூரா தமிழ் தானே. ஆமாங்க. சரி, என்ன விஷயம்? அண்ணா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அவார்டு வாங்குற மாதிரி படம் எடுக்கணுங்கண்ணா, அதுக்கு தானே உங்களை பார்க்க வந்திருக்கு. அதுக்கு கதையில நல்ல ஐடியா இருக்கணும். கண்ணத்துல தாடி வச்சு பிரயோஜனம் கிடையாது. தாடி இல்லாம ஒரு படம் எடுத்துண்ணா ட்ரிப்ல போய் போச்சுங்கண்ணா. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ல தாடி வச்சு அலைவாங்க. எல்லாம் அலையறானுங்க. வாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் ஒருத்தர் கண்ணால பார்க்காமலே லவ் பண்ணாங்க. வந்துருச்சானே? வந்து ஓடிச்சுல, ஜெகதோடி ஓடிச்சுண்ணா. 2 பேரும் காதால குரலை மட்டும் கேட்டு லவ் பண்ணாங்க. அது வந்துருச்சானே? நல்லா ஓடிச்சுல, சூப்பரா ஓடிச்சுண்ணா. ஒரு ஹீரோ காதலுக்காக நாக்கையே வெட்டி பிரசன்ட் பண்ணாரு. அது ஆனா வந்துருச்சு. ஓடிச்சு இல்லையா? நல்லா ஓடிச்சுண்ணா. அதனால சரிங்கண்ணா. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆ. மனுஷ உறுப்புகள்ல யூஸ் பண்ணாத ஒரு ஐட்டத்தை திங்க் பண்ணிட்டு வா, ஒரு முழு கதையை சொல்றேன். போ, திங்க் பண்ணிட்டு வா, போ. கண்ணை வச்சு எடுத்தாச்சு, காதை வச்சு எடுத்தாச்சு, மூக்கை வச்சு எடுத்தாச்சு, நாக்கை வச்சு எடுத்தாச்சு, கையை வச்சு எடுத்தாச்சு, காலையை வச்சு எடுத்தாச்சு. இனி என்னத்த வெங்காயத்தை வச்சு இங்க பாருங்க எடுக்கிறது? சார் ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு 50 ரூபாய் கொடுங்க. என்ன இது? சொல்ற புள்ளைய காசு காசு காசுன்ட்டு இந்த சொல்லி தொலை. எகிரிட்டான். எதை சொன்னானோ? அண்ணா வணக்கண்ணா. வாயா. எனக்கு கோவிந்தரன் சார் வீட்டுக்கு போகணும். நம்ம ஊர் தம்பியா? 200 ரூபாய் ஆகும். சரியா? சரி. டேய், சாரை கொண்டு போய் கோவிந்தரா சார் வீட்டில் விட்டு வா. டேக் திஸ் மை ரொம்ப சார். தேங்க்ஸ்ங்க. மீட் ஆகி சரியான பைத்தியாரனா இருப்பான் போல் இருக்கு. கோவிந்தராஜ் தான் மண்டை போட்டாரு, அவரை போய் பார்க்குறேங்கிறான். எப்படி பாப்பா? மேலே போய்த்தா பல்ல வளர்க்குடா. தம்பி, எக்ஸ்கியூஸ் மீ. தம்பி, இதுதானே துளசி வீடு? ஆமா, பட் ஐ வாண்ட் எக்ஸ்கியூஸ் யூ. நீ போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 786 தானே? ஆமா. துளசி அக்கா இந்த ஊர் விட்டே போயாச்சு. எங்க போனாங்க? எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பத்தி எப்படி தெரியும்? துளசி அக்கா இந்த ஊர் விட்டு போனதுக்கு அப்புறம் நீ அனுப்பின போட்டோவை நான் தான் கிழிச்சு போட்டேன். எது கிழிச்சு போட்ட? எது கிழிச்சு போட்டேனா? அவங்க அப்பா இறந்து போனதுக்கும் துளசி அக்கா இந்த ஊர் விட்டு போனதுக்கும் காரணம் நீ தானே. குட்டி வரேன் அம்மி. அகத்து வந்து ஹோம்வொர்க் செய். ஆறானது யாரோ ஒரு பைத்தியக்காரன் அக்கறையில இருக்க வேண்டியவன் தவறி இக்கரைக்கு வந்துட்டான். மன்னிச்சிரு துளசி. சாரி.
போகாது என்ன நடந்து தெரிஞ்சுதா? என்ன? என்னவா? போயா பாவமே அந்த கோவிந்தராஜ். அவர் பொண்ணு இப்போ எங்கே சார் இருக்காங்க? என்ன நீ ரொம்ப டீட்டெயிலாக விஷயங்களை கேதர் பண்ணுறியா? யார் நீ? சிஐடியா? இல்லை சார், நான் அவங்களுக்கு. ஓஹோ, நீ அந்த யோ மாதிரி பேப்பர் படிச்சு பொண்ணு பார்க்க வந்தவனா? யோ, இந்த காலத்து பசங்களை என்ன நினைச்சிட்டீங்க? உங்களுக்கு கல்யாணம்னா வேடிக்கை போச்சா? என்ன சார் நடந்தது? இப்போ துளசி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன நடந்ததா? போயா உன்னை மாதிரிதான் ஒருத்தன் பேப்பரை படிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு வந்தான். விஷயம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு. கடைசியில் ஜாதி மதம் எல்லாம் பேசி யோ அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா பிச்சு போடுவோம் படவராசு. யோ பாவங்க அந்த பொண்ணு நேரம் எங்கே இருக்கோ என்ன பண்ணுவோம்? சரிவா, அந்த பொண்ணுக்கு எங்கேயாவது நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கணும். ஹலோ, நான் சீதாராம் அங்கிள் வைசாக்ல இருந்து பேசுறேன். சொல்லுப்பா, நான் நடராஜன் தான் பேசுறேன். திலீப் அங்க அனுப்பி வச்சுட்டு அவங்க அம்மா இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. திலீப் இங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல பிஸியா இருக்கான். அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கத்தான் மூர்த்தி அங்க வரான். மூர்த்தியா? அதாரு அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். மூர்த்தி சொன்னாதான் எதுவும் கேட்பான். ஒருவேளை திலீப்பால பிக்கப் பண்ணிக்க முடியலன்னு நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். அதோ அதோ he's coming, see there. வந்தாரு மூர்த்தி. சொன்னது கரெக்டா? என்ன செய்யுது? ஒண்ணுல பையன் பார்த்து ஆச்சரியப்படுது. நடராஜன் சீனிவாசன். ஐயான் நடராஜன், அங்கிள் திலீப். I'm Priya. தாத்தா பொண்ணு சைடு. நான் தாத்தா, இது பேத்தி, இது இன்னொரு பேத்தி. I'm Sanju. போயிட்டே பேசலாம். வெல்கம் டு அவர் ஹவுஸ். அக்கா சீக்கிரமா வாடா. கமிங் கமிங். பண்ணனா வந்தாச்சு. முதல்ல உள்ள வாயா, அப்புறம் திலீப்பை பத்தி பேசுவோம். டிஷாண்டனா வந்தாச்சு. வந்தாச்சு. இது உன் வீடா நினைச்சுக்க. என்ன போடலங்க? என்ன டிஷாண்டனா? இது என்ன சந்த கடையா? வாட் மேன்? பயப்படாத, அவ ஒன்னும் சொல்ல. என்னதான் சொல்ற? அவங்க எப்போதும் என்ன செல்லமா மேன்னு கூப்பிடுவாங்க, நான் அவங்கள உம்மன்னு கூப்பிடுவேன். You are Mr. Ramesh Chino or something. Anyway, I'm Mrs. Hitler. Shut up. I'm Mrs. Nadrajan. Please come inside. 1 minute மேடம். சப்பாத்தி இல்ல, பூரி இல்ல, செப்பல தான் சப்பாத்தின்னு சொல்றாங்க. யா, இந்தியால தான் எல்லாரும் செப்பல வாசல்ல விடுவாங்க. பட் நம்ம சிங்கப்பூர்ல எல்லாரும் பெட்ரூம்ல தான் விடுவாங்க. ப்ளீஸ் கம்லா. எல்லாம் கொஞ்சம் தலகீழ. சார் திலீப் எங்க சார்? ஒருத்தங்க சொல்லுங்க சார். இருக்கல. வாயா. வேஸ்ட் ஆஃப் சிங்கப்பூர் சன் இல்ல. இது என்னதுங்க? பிளடி வீட்டோட மாப்பிள்ளை ஆஃப் சிங்கப்பூர். வந்தாச்சு. ஐயோ. My name is Manonani. பிள்ளை கொடு. You are looking very smart. பிள்ளை கொடு. Name, please. ஐயோ, பிள்ளை கொடு. ஏய், கண்டவனுக்கு அடிக்கிறதுக்கு எதனா காலிங் பில்லா? என்னுடைய சொந்த பில்லு, எனக்கு மட்டும் தான் சொந்தம். இந்த பெல்லி யாருமா? சிஸ்டரா? My mummy. My daughter. ஆல்சோ மை டாட்டர். என் பொண்டாட்டி. நீயே வச்சுக்க. இது பைத்தியக்காரத்தனமா இருக்க. அம்மா நீயாவது சொல்லுமா, திலீப் எங்க? Dilip தானே? Come on, I'll show you. Man.